சர்வேமேன் சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு தேவைகள் இருக்குது. வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே ஓன் டிசிஷன் எடுக்க ஆசைப்படுவோம். ஆனால் சுயமாக ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கிறோம், அது முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா முதல்ல சில தேவைகள் இருக்குது. அந்த தேவைகள்லாம் நீங்கள் பூர்த்தி செஞ்சாதான் உங்களால் தனிப்பட்ட முறையில் தைரியமாக ஒரு முடிவை எடுக்கவே முடியும் அப்படின்னு ஆப்ரகாம் மாஸ்லோ அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு சைக்காலஜிஸ்ட். இவர் ஒரு தியரியை கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த தியரி பேர் மாஸ்லோ தியரி. அதில் இவர் 5 ஸ்டேஜஸ் சொல்லியிருக்காரு. அதில் முதல்ல இருக்கிற 4 ஸ்டேஜஸை நீங்கள் கடந்துட்டிங்கன்னா 5ஆவது ஸ்டேஜ் சுலபமாக போயிடலாம். அந்த 5ஆவது ஸ்டேஜில் தான் தைரியமாக ஒரு முடிவை உங்களால் எடுக்கவே முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிற ஸ்டேஜஸ்லாம் என்னென்னு நாம் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அவர் ஒரு பிரமிட் ஷேப்பில் 5 ஸ்டேஜஸ் சொல்கிறாரு. அதில் முதல் ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் நீட்ஸ், இல்லைன்னா பேசிக் நீட்ஸ்னு சொல்லலாம். இந்த பேசிக் நீட்ஸை நீங்கள் தாண்டினா தான் 2ஆவது ஸ்டேஜுக்கே போக முடியும். 2ஆவது ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி. நீங்கள் 2ஆவது ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது 3ஆவது ஸ்டேஜுக்கு போகலாம். 3ஆவது ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லவ் அண்டு பிலாங்கிங். இதுக்கப்புறம் 4ஆவது ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் எஸ்டீம். இந்த செல்ஃப் எஸ்டீமுக்கும் நீங்கள் வந்துட்டீங்க, அதாவது 4 ஸ்டேஜஸ் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா 5ஆவது ஸ்டேஜுக்கு போயிடலாம். 5ஆவது ஸ்டேஜ் தான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இந்த 5ஆவது ஸ்டேஜில் தான் உங்களால் தைரியமாக ஒரு முடிவை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இது என்னன்னு இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அவர் சொல்கிற முதல் ஸ்டேஜ் சைக்காலஜிக்கல் நீட்ஸ், இல்லைன்னா பேசிக் நீட்ஸ்னு சொல்லலாம். இதில் என்னென்ன அடங்கும்னு பார்த்தீங்கன்னா ஹேங்கர், டேஸ்டி அண்ட் செக்ஸ். அதாவது இப்போ நமக்கு பசிக்குது, நாம் உடனே சாப்பிடுவோம். அதேமாரி தாகம் அடிக்குது, உடனே நம்ம தண்ணி குடிப்போம். அடுத்தது செக்ஸ், நமக்கு தேவைப்படும் போது செக்ஸ் வச்சுப்போம். இது எல்லாமே ஒரு அடிப்படையான விஷயங்கள். இது கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயம். இந்த விஷயங்கள்லாம் இருந்தால் தான் உங்களால் அடுத்த ஸ்டேஜுக்கே போக முடியும். இப்போ நான் சொன்ன இந்த ஹேங்கர், டேஸ்டி, செக்ஸ் இது எல்லாம் மற்றவங்க சொல்லி கொடுத்து நீங்கள் பழகுனது கிடையாது. நீங்கள் சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் பழகிட்டு வர ஒரு விஷயம்தான். அதனால் இந்த பேசிக் நீட்ஸ்லாம் உங்ககிட்ட இருந்தால் தான் 2ஆவது ஸ்டேஜுக்கே உங்களால் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. முதல் ஸ்டேஜை தாண்டிட்டோம். இப்போ 2ஆவது ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி. இப்போ நாம் ட்ரெஸ் போட்டுக்கிறோம்ல, அதுவே ஒரு செக்யூரிட்டி தான். அதேமாரி நாம் தங்குறதுக்குன்னு ஒரு வீடு இருக்குது, அதுவும் ஒரு சேஃப்டி. இப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, அந்த விஷயத்தை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா பணம்ங்கிறது அவசியம். அப்போது நீங்கள் ஒரு நல்ல ஜாபில் இருக்கீங்க, நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. அந்த சம்பாதிச்ச காசில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் வாங்கிக்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் சேமித்து வைக்கிறீங்க. அப்போது ஒரு கட்டத்தில் உங்களை வேலையிலேருந்து தூக்கிட்டா கூட நீங்கள் சேமித்து வச்ச காசுலேருந்து உங்களால் சர்வை பண்ண முடியும். அப்போது நீங்கள் சேஃப்டியான இடத்துல நீங்கள் இருக்கீங்க, அதாவது செக்யூரிட்டியாக நீங்கள் இருக்கீங்க. இந்த விஷயங்கள் உங்ககிட்ட இருந்தாலே 3ஆவது ஸ்டேஜுக்கு உங்களால் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. 2ஆவது ஸ்டேஜும் இப்போ தாண்டிட்டோம். அடுத்தது 3ஆவது ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லவ் அண்டு பிலாங்கிங். 3ஆவது ஸ்டேஜில் தான் நாம் லவ்ங்கிற ஒரு விஷயமே எதிர்பார்ப்போம். நமக்கு ஒரு பார்ட்னர் தேவைப்படுவாங்க, அவங்கக்கிட்ட இருந்து அன்பை நாம் எதிர்பார்ப்போம். அதாவது இந்த அன்புங்கிறது நம்ம கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து கிடைக்கிற அன்பாக இருக்கட்டும், இல்லை பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து கிடைக்கிற அன்பாக இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து கிடைக்கிற ஒரு அன்பாக இருக்கட்டும், நம்ம உறவினர்கள்ட்ட இருந்து கிடைக்கிற அன்பாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த லவ் அண்டு பிலாங்கிங்கில் சேருது. இந்த 3ஆவது ஸ்டேஜுக்கு வரணும்னா முதல்ல நான் சொன்ன இந்த 2 ஸ்டேஜை தாண்டினா மட்டும்தான் 3ஆவது ஸ்டேஜுக்கு உங்களால் வர முடியும் அப்படின்னு மாஸ்லோ அவர் சொல்கிறாரு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பேசிக் நீட்ஸும் உங்களுக்கு கிடச்சிருச்சு, 2ஆவது ஸ்டேஜ் சேஃப்டியும் உங்களுக்கு கிடச்சிருச்சு. அப்போது நீங்கள் தைரியமாக மேரேஜ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் 2 ஸ்டேஜை தாண்டியாச்சு. இப்போ 3ஆவது ஸ்டேஜும் தாண்டியாச்சு. அடுத்தது 4ஆவது ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் எஸ்டீம், அதாவது மரியாதையை நம்ம எதிர்பார்ப்போம். இந்த மரியாதைங்கிறது இந்த 3 ஸ்டேஜை தாண்டினா தான் மரியாதையே உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாரு. மற்றவங்க உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் இன்னும் இந்த 3 ஸ்டேஜஸ் தாண்டலைன்னு அர்த்தம். மற்றவங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்னு கவலைப்படாதீங்க. எப்போ நீங்கள் இந்த 3 ஸ்டேஜஸ் தாண்டுறீங்களோ அப்போது மதிப்பு, மரியாதை இது எல்லாமே தானாகவே வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த 4 ஸ்டேஜும் நம்ம தாண்டிட்டோம். இப்போ 5ஆவது ஸ்டேஜ் தான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். அதாவது இந்த ஸ்டேஜில், அதாவது இந்த 5ஆவது ஸ்டேஜில் தான் நீங்கள் தைரியமாக ஒரு முடிவை எடுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜான பேசிக் நீட்ஸும் உங்களுக்கு கிடச்சிருச்சு, 2வது சேஃப்டியும் உங்களுக்கு கிடச்சிருச்சு, 3வது
ஒரு லவ், ஒரு பார்ட்னரும் கிடைச்சிட்டாங்க. 4வது மரியாதையும் கிடைச்சிருச்சு. அப்போது 5வது நீங்கள் தைரியமாக எந்த முடிவு வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். மற்றவங்க இது சொல்லுவாங்க அது சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் கவலையே படமாட்டீங்க. ஏன்னா நீங்கள் 4 ஸ்டேஜும் தாண்டிட்டீங்க. அப்போ இந்த 5வது ஸ்டேஜில் நீங்கள் நினைச்ச விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு ஆப்ரகாம் மாஸ்லோ அவர் சொல்கிறாரு. இவர் சொன்ன இந்த தியரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க்கையில் நம்ம எந்தெந்த ஹேபிட் பின்பற்றணும், எந்தெந்த ஹேபிட் பின்பற்றக்கூடாது, நம்மளோட லேசினஸை எப்படி அவாய்ட் பண்ணுறது, மோட்டிவேஷன்னா என்ன அப்படின்னு இது சம்மந்தமான காணொளிகள் நான் பதிவிட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த காணொளி உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் பகிருங்க, அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம். இது உங்கள் சர்வே மெயின் சேனல். நன்றி, வணக்கம்.